கொஸ்டின் நம்பர் 1. கீழே கொடுக்கப்பட்ட வரைபடங்கள் சார்பை குறிக்கின்றனவா என தீர்மானிக்கவும் விடைகளுக்கான காரணத்தை கொடுக்கவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட், தேர்ட், ஃபோர்னு 4 கொஸ்டின்ஸ் கொடுத்து அதுல சார்பா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? கொடுக்கப்பட்ட வரைபடங்கள்லாம் எது? இந்த கிராஃப்ஸ். மொத்தமா 4 கிராஃப்ஸ் இருக்கு. இந்த 4 கிராஃபும் சார்பை குறிக்கின்றனவா அப்படின்னு கேட்கறாங்க. சார்பை குறிக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா குத்துக்கோட்டு சோதனை நிறைவு செய்யணும். குத்துக்கோட்டு சோதனையில எத்தனை டைம்னா ஒரே ஒரு புள்ளியில மட்டும்தான் அந்த குத்துக்கோடானது வெட்டப்பட்டிருக்கணும் அந்த வளைவரையை. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் சம் பொறுத்த வரைக்கும் பாருங்க, நான் இப்போ ஒரு குத்துக்கோடு போடுறேன். அப்ப பாருங்க, இந்த குத்துக்கோடானது அந்த பிங்க் கலர் வளைவரையை எத்தனை இடத்துல வெட்டிட்டு இருக்கு பாருங்க. தட் இஸ் இங்க ஒரு இடம் அண்ட் இங்க ஒரு இடம். அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்கள், இங்க 2 இடத்தை வந்து வெட்டிட்டு இருக்கு. அப்ப நம்ம என்ன எழுதணும்? தட் இஸ் குத்துக்கோடானது வளைவரையை இரு புள்ளிகளில் வெட்டுவதால் இது ஒரு சார்பல்ல அப்படின்னு முடிங்க. இது செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ இங்கேயும் அப்படித்தான் நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு குத்துக்கோடு சோதனையை போட்டு பார்க்கலாம். ஸோ இங்க நம்ம ஒரு குத்துக்கோடு போடுறோம். ஓகே ரைட், இப்போ இங்க போட்டிருக்கோம். ஓகே, இப்போ இது இன்னொன்னு பாருங்க, இன்னொரு குத்துக்கோடு கூட நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ அதுவும் பாருங்க. ரைட், இப்போ பாருங்க, இப்போ எத்தனை இடத்துல வெட்டுதுன்னு பாருங்க. தட் இஸ் இந்த ஒரே ஒரு இடத்துல தான் இந்த குத்துக்கோடு வெட்டுது. அதே போல இங்கேயும் அந்த ஒரு இடத்துல தான் வந்து வெட்டுது. அப்போ என்ன ஆன்சர்ல எழுதணும்? தட் இஸ் குத்துக்கோடானது வளைவரையை ஒரே ஒரு புள்ளியில் வெட்டுவதால் இது ஒரு சார்பாகும்னு முடிங்க. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். இப்போ தேர்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு எஸ் டைப்ல ஒரு வளைவரை இருக்கு. ஓகேவா? இப்போ நான் வந்து அதுக்கு ஒரு குத்துக்கோடு போடுறேன். ஓகே, நான் இங்க வந்து இப்படி ஒரு குத்துக்கோடு போடுறேன். ஓகே, அப்ப பாருங்க எத்தனை இடத்துல வெட்டுதுன்னு பாருங்க. தட் இஸ் இங்க ஒரு இடம், இங்க ஒரு இடம் அண்ட் இங்க ஒரு இடம். அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட புள்ளி அல்லது 3 இடங்கள்ல வந்து இது வந்து வெட்டுது. அப்ப நம்ம சொல்யூஷன்ல எப்படி எழுதணும்? தட் இஸ் குத்துக்கோடானது வளைவரையை ஒன்றுக்கு மேற்பட்ட புள்ளிகளில் வெட்டுவதால் இது ஒரு சார்பல்ல அப்படின்னு முடிங்க. இதான் நம்மளுடைய சொல்யூஷன். இந்த 4வது படத்துல நான் ஒரு குத்துக்கோடு இப்ப நான் இங்க போடுறேன். ஓகே, அதே போல இன்னொரு குத்துக்கோடு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ எத்தனை இடத்துல வெட்டுது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி ஒன்று போட்டு ஓகே இப்படி ஒரு குத்துக்கோடு போட்டுறேன். ஓகே, இப்போ பாருங்க, ஸோ எத்தனை புள்ளிகளில் வெட்டுது? தட் இஸ் போட்டிருக்க ஒரு குத்துக்கோடு ஒரு புள்ளியில வெட்டுது. இதுல இன்னொரு குத்துக்கோடு வந்து இன்னும் ஒரு புள்ளியில. அப்போ மொத்தத்துல ஒரு குத்துக்கோடுன்னு போட்டா ஒரே ஒரு புள்ளியில வெட்டுறது தான் இங்க நடக்குது. குத்துக்கோடானது வளைவரையை ஒரே ஒரு புள்ளியில் வெட்டுவதால் இது ஒரு சார்பாகும்னு முடிங்க. இதுதான் நம்மளுடைய